ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை தாலுகா மேலச்செவல்லேருந்து ஒரு 5000 கிலோமீட்டரில் மேலே திடியூர்னு அப்படிங்கிற கிராமம் இருக்குங்க. அது பக்கத்தில் தான், அதாவது பிஎஸ்என் காலேஜுக்கு மிக அருகாமையில் 10 ஏக்கர் இடம். ரோட்டிலிருந்து பஸ் ரோட்டிலிருந்து 2வது நிலமாக இருக்குதுங்க. பஸ் ரோட்லேருந்து 2வது நிலம். இந்த பாதை இருக்குது பாருங்கள், இது 25 அடி பாதை. இந்த பாதை முகப்பு, அதாவது இந்த ரோட்டு முகப்பு சுமாராக குறைந்தது 700 அடி ஃப்ரண்டேஜ் இருக்கும். பாதை முகப்பு சுமாராக 700 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குங்க. 10 ஏக்கர் இருக்குங்க. ஒரு ஏக்கருடைய விலை 18 லட்சம் ரூபா, ஒரு சென்டோட விலை 18,000 ரூபா. விலை பக்கத்தில் வீடு இருக்குது பார்த்தீங்களா, கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த லேண்ட் வந்து ரோட்டில் இருந்து 2வது நிலம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்லேருந்து நான் எடுத்து காணிச்சிடுறேன். முதல் லேண்ட் வந்து ஒரு 300-400 அடி ஃப்ரெண்டை உள்ளே வரோம். அது ஒரு லேண்ட் முடிஞ்சு 2வது மனையாக நிலமாக இந்த இடம் இருக்குதுங்க. நல்ல செம்மண், 4 பக்கம் வேலி அப்படின்னாலும் 3 பகுதியில் முள்வேலியும், ஃப்ரண்டேஜ் மட்டும் சவுக்கு மரங்களால் வேலி அமைச்சிருக்காங்க. ரோட்டோட நேர் ஆப்போசிட்டில் பாருங்கள் குளம் இருக்குது. ரோட்டோட நேர் ஆப்போசிட்டில் குளம். அடுத்து பார்த்திங்கன்னா இடதுபுறமாக இருக்கக்கூடிய லேண்டு சென்டரில் பாருங்க 25 அடி பாதை. இந்த சவுக்கு நிற்கி பாருங்கள், அதுதான் நம்மளுடைய இடம். 2வது மனையாக இருக்கிறது. ஒரே ஒரு கையெழுத்து தான். ஒரு சுமாராக ஒரு 200 அடி தான் இருக்குங்க. நம்ம அதாவது இந்த ஃபஸ்ட்டு லேண்ட் ஒரு 200 அடி இருக்கும். அதிலிருந்து 2வது மனை இது. நான் கரெக்டாக வெளியே நின்று நான் உங்களுக்கு அதை காணிக்கிறேன். இந்த வேலியிலேருந்து ரோடு எவ்வளவு டிஸ்டன்ஸில் இருக்குங்கிறத காணிக்கிறேன் பாருங்கள். விலை கொஞ்சம் பேசலாம், ரொம்ப பேச முடியாது. ஏன்னா இன்றைக்கி நிலத்தோட விலைகள் எல்லாம் அந்த மாதிரி இருக்குது. முன்னால் ஒரு சமயத்தில் விவசாயம் பண்ணியிருக்கிறதுக்குள்ள அறிகுறிகள் இருக்குது. ஏன்னா நிலத்துக்கடியில் பிவிசி பைப்பு பதிச்சு கம்ப்ளீட்டாக சொட்டு நீர் போட்டதுக்கான அடையாளம் நிலத்தில் ஆங்காங்கே தெரிகிறது. விவசாயம் பண்ண அடையாளங்களும் இருக்குது. ஆனால் இந்த லேண்டில் நாங்கள் போரையோ எதுவுமே பார்க்கல. ஸோ இதுக்கு முன்னால் போர் எதுவும் போட்டு வச்சுருந்தாங்களா என்னென்ன தெரியாது. ஆனால் உள்ளுக்கு சொட்டு நீர் பாசனம், சொட்டு நீர் போட்டதுனால போர் இந்த லேண்டில் ஒரு விட இருக்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் எங்களுக்கு கூட்டிகிட்டு போய் காட்டினவங்க அந்த டீட்டெயில் சொல்லலை. ஏன்னா கம்ப்ளீட்டாக சொட்டு நீர் போடணுன்னா போரு கிணறு இல்லாமல் போட மாட்டாங்க. கிணறு இல்லை. ஸோ போர் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் பார்க்கல. சொட்டு நீர் போட்டதுனால தான் உங்களுக்கு இவ்வளவு நம்ம தைரியமாக சொல்லுவோம். ஏன்னா ஒரு லேண்டுக்கு சொட்டு நீர் போட்டுறாங்கன்னா பாருங்கள், இதுதான் இந்த ஒயிட் ப்ளூ இருக்குல்லாங்க, இதுதான் முன் ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு லேண்டு. அந்த வேலி முடியவும் உங்களுக்கு பஸ் ரோடு வந்துடும். ஸோ இது 2வது லேண்டாக சவுக்கு மரம் ஃப்ரண்டில் வச்சுருக்காங்க. 3 பக்கம் வேலி இருக்குது, 4வது பக்கம் ஃப்ரண்டேஜ் மட்டும் சவுக்கு. நீங்கள் இடத்த பாருங்கள், இடம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா மெயினில் இருக்குது. பிடிச்சா நம்ம விலையை கண்டிப்பாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பேசலாம். ஓகே, தேங்க்யூ.